ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சின்ன வீடியோஸ் தான். மேக்ஸிமம் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப லாங்காலாம் போடுறதில்ல, சின்னதாக தான் போடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கடையில் போயிட்டு முக்கியமானது தக்காளி வெங்காயம் தான். ஸோ அதுவே காலியாச்சு. அதனால தான் அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு நான் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்ய போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. ஸோ கிள்ளி போட்ட சாம்பாரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி வைக்கணும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா பருப்பை வேக வச்சு அதை கடைஞ்சி விட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கடுகு, உளுந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாய், இந்த மாதிரி எல்லாமே தாளித்து கொட்டணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக காரமாக பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அவரைக்காய் ஃப்ரை தான் செஞ்சுருக்கேன். தனிமை ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வெளியூரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தனிமையில் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு ரொம்ப ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங் கொடுக்குறது இந்த டீ தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டீ உடம்புக்கு கெடுதின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் ரொம்ப குவான்டிட்டி எடுத்துக்க மாட்டேன். கம்மியான குவான்டிட்டியில் நான் இடையில ஒன் டைம் எடுத்து குடிச்சிக்கிறது வழக்கம். ஸோ இப்போ நான் டீ குடிச்சு முடிச்சுட்டு லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கம்பெனியில் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நமக்கு ஃபுல் பாடி செக்கப் கொடுப்பாங்க. ஸோ மார்னிங் 6 o'clockே பார்த்திங்கன்னா பிஃபோர் ஃபுட்டு பிளட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஃபுட்டு எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ மார்னிங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா? ஸோ அதனால் இப்போ ஆஃப்டர் ஃபுட்டு அவர் பிளட் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இந்த டெஸ்ட்டெலாம் இவங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் இதில் போயிட்டு எடுக்கணும், லேபில் போயிட்டு மற்ற டெஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் வர சொல்லுவாங்க. ஸோ நம்ம அடுத்து ஒரு நாளைக்கு லேபுக்கு போகணும். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த கையில் மார்னிங் எடுத்திருந்தாங்க, அதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ பிளட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ நான் லஞ்சு தான் சாப்பிட போகிறேன். கிள்ளி போட்ட சாம்பார் ப்ளஸ் கொஞ்சம் கீ ஊற்றிட்டு நான் அவரைக்காய் ஃப்ரை வச்சு டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ டைம் 3:30 ஆயிடுச்சு. தம்பி ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. என்னை பார்த்ததும், அதாவது கேமரா பார்த்ததும் ஒரே ஓட்டம் தான். அப்புறம் ஃபேஸ் எல்லாம் வேறு கொஞ்சம் மறைச்சிக்கிட்டாச்சு, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டினியூவாக காஃப், கொஞ்சம் இருமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. ஸோ அதில் சூடாக ஒரு சுக்குமல்லி காஃபி போட்டு ஈவினிங் குடித்தாச்சு. எனக்கு பால்கனியில் அந்த பக்கம் உட்காந்து நான் எப்போவுமே வீடியோ பார்த்துட்டு டீ காஃபி குடிச்சிட்ருப்பேன். அதை நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கம் போக முடியல. ஏன்னா காற்று ரொம்ப ஜிலு ஜிலுன்னு அடிக்கிறதுனால நான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு அப்படியே அவுட் சைடு வேடிக்கை பார்த்துட்டே டீ குடிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இதே மாதிரி அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணுறேன். Bye. See you on the next vlog.